வெல்கம் டு ரிஃபாஸ் கிச்சன். இது வரைக்கும் நீங்கள் ரிஃபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ மறக்காம உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர அப்டேட் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ஹெல்த்தியான மட்டன் நெஞ்செலும்பு சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவில் நான் எடுத்திருக்கேன். இதோட ஒரு பெரிய தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சூப் ஸ்டையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆன் பண்ணியிருக்கேன். குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் 1 டீஸ்பூன் செக்கில் வாங்கின நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதும் இதில் ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் நீங்கள் 2 பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே 2 ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு வரையில் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் மட்டன் பீசஸை இதோட ஆட் பண்ணியிருக்கேன். நான் நெஞ்செலும்பு தான் வாங்கியிருக்கேன். நீங்களும் இது மாதிரி வாங்கி எடுத்துக்கோங்க. இதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை சிம்மில் வச்சுட்டு மெதுவாக இன்னொரு சைட் திருப்பி விடுங்க. இந்த எண்ணெயிலே இந்த மட்டன் பீசஸ் வேகணும். மட்டன் நல்லா எண்ணெயிலே வெந்து வரையில் இதில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்ல எண்ணெயில் வதங்கி வரையில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்குமே இது வதங்கணும். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இந்த எண்ணெயிலே இந்த மட்டன் வதங்கணும். வதங்கி வரையில் வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் இதோட ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா கொதிச்சு வரட்டும். வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்குமே இது நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கி வரையில் எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா கொதிச்சு வரும்போது 2 தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லாவே தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் பீஸ் வேகணும், அதனால் நிறைய தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வரையில் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு வரையில் நம்ம குக்கரில் மூடி வச்சிடலாம். மூடி 5 விசிலுக்கு இதை நான் விட்டுறேன். 5 விசிலுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான மட்டன் சூப் நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் குழந்தைகள் கூட சோறில் போட்டு ஊட்டி விடலாம். சோறு நல்லா கொலைய வேக வச்சு நீங்கள் ஊட்டி விடலாம். இந்த மட்டன் பீஸ் கூட பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு. உடம்புல தெம்பு இல்லாதவங்க இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப பலன் கொடுக்கும். ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். பாருங்க, ரொம்ப எம்மியான சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான மட்டன் சூப் ரெசிபி நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? அப்போ நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ரிஃபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.